இங்கே ஒரு பொண்ணு வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆளுங்களை வர வச்சிருப்பா. அவங்கள வந்து நாளைக்கு தானே வர சொன்னேன், என்ன இன்றைக்கே வந்துட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ, எங்களுக்கு வந்து இன்றைக்கி அவசரமாக காசு தேவைப்படுது, அதனால நாங்கள் இன்றைக்கே க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி வந்துட்டாங்க, நம்மளும் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கோம், அதனால க்ளீன் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து விட்டுருப்பா. இவங்க 2 பேரும் இப்போ அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து கஷ்டத்தை பேசியே நம்ம என்ன பண்ண போகிறோம் காசுக்கு அப்படின்ட்டு யோசிச்சே வந்து தலை பிச்சுட்டு போகுது. இவர் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே போயிருப்பாரு. படிக்கட்டு தடுக்கி கீழே விழுந்திருப்பாரு. பயங்கரமா அடிபட்டிருக்கும். இப்போ வீட்டு ஓனரும் வீட்டுக்குள்ளே இல்லை, இவர் வந்து வெளியே தான் போயிட்டு விழுந்தாரு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அதனால உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் காசு தருவாங்களா அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட வைஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஏமாத்துறது ரொம்ப கெட்டது, அப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் வேணும்னே ஏமாத்தல, நம்மளோட சூழ்நிலை அப்படி, என்ன பண்றது, அதனால இதுல எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு வந்த உடனே உங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டுவாரு. அந்த பொண்ணு ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வேலையே முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஃபுல் காசையும் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்கான காசையும் கொடுத்து அனுப்பியிருப்பா. வெளியே போயிட்டு இப்போ இவங்க 2 பேரையும் வழி அனுப்பிட்டு அந்த பொண்ணு வந்திருப்பா. அப்பதான் அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ணியிருப்பா. என்ன ஆச்சு, எதனால அவர் கையை பிடிச்சிட்டே போறாரு அப்படின்னு கேட்கிறப்ப, அவர் என்னோட வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கீழே விழுந்துட்டாரு, அதனால நான் தான் காசு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. உன்னை நல்லா ஏமாத்திட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. அவர் வந்து ஒன்னும் வீட்டுக்குள்ளெல்லாம் விழல, ரோட்ல தான் விழுந்தாரு. அவர் விழுந்தப்போ நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தான் ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது பார், 2 பேரும் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டும் திட்டி அனுப்பியிருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல, அவங்களோட வைஃப்க்கு வந்து மனசே கேட்கல, இந்த மாதிரி நம்ம ஏமாத்திட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அவங்க திட்டினாலும் சரி, இல்லை காசை திருப்பி வாங்கிக்கிட்டாலும் சரி, நம்ம உண்மையை வந்து என்ன நடந்துச்சோ அதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் தான் சொல்வா. தப்பு பண்ற எல்லாருமே வந்து கெட்டது பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்றதுக்காக பண்றது இல்லை, சிலர் வந்து சூழ்நிலைக்காக அப்படி பண்றாங்க. ஆனா அதை வந்து சரின்னு சொல்ல முடியாது. ஏதோ உங்களோட கஷ்ட நிலைமை, நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால அது தெரிஞ்சுதான் நானும் வந்து கண்டு காணாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணோட வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு என்னதான் காசு கிடைச்சாலும் ஒரு நிம்மதியே இல்லாமல் மற்றவங்களை ஏமாத்திட்டோமே அப்படின்ட்டு தான் குற்றுணர்ச்சியாக இருந்தது. உண்மையை போயிட்டு சொன்ன உடனே இப்போ இவங்களுக்கு காசும் கிடைச்சிருச்சு, நிம்மதியாகவும் இருக்கு.